இன்றைக்கி நான் பைத்தம் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். இதுக்கு தேவையானது பச்சை பயிர், ஏலக்காய், வெல்லம், திருவின தேங்காய், கொஞ்சம் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிட்டிகை உப்பு, தண்ணி. பச்சை பயிரை இந்த மாதிரி வறுத்துக்கணும், சிவக்க வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் தண்ணியை விட்டு இதை வேக வச்சுக்கணும். ஒரு 3 விசில் வந்தால் போதும். இது கொஞ்சம் தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நல்லா வறுத்ததுக்கப்புறம் தண்ணியில் 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். ஸோ தட் அது நல்லா வேகும். அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். நம்ம அரிசி மாவில் இது பண்ண போகிறோம், முனையணும்னா. அதனால் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு அந்த மாவை இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே போடணும். அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கீழே இறக்கி விட்டு இந்த அரிசி மாவை போட்டு கலக்கணும். நல்லா கலந்துருங்க. மேல் பூரணத்துக்கு மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் ஆறினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இது வெந்த பச்சை பயிர் நம்ம தண்ணியை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல, அது மிக்சியில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் நான் வெள்ளை பாகு வச்சுருக்கேன். அது பாகு ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏலக்காய், தேங்காய், அதுக்கப்புறம் இந்த திரிச்சதை போட்டு கெட்டியாக்கிக்கணும். அதுக்கப்புறம் உருண்டையை பிடிக்கணும். அம்மா மேலே வந்துட்டாங்க. பைத்தம் கொழுக்கட்டை உருண்டையாக பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேல் மாவு வச்சு இதை முனையணும். முனைஞ்சதுக்கப்புறம் குக்கரில் 15 நிமிஷம் ஆவியிலே வேக வைக்கணும். கொழுக்கட்டை இஸ் ரெடி.